the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தம் எப்போ நிற்கும் யாருக்குமே தெரியாது. யார் அதை நிறுத்துவா? ஒன்று ரஷ்யா ஜெயிச்சா நிற்கும், அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்கா விலகிக்கணும். விலகிட்டாலும் யுத்தம் நிற்கும். ஏன் மூணாவது ஒரு ஆப்ஷன் உக்ரைன் ஜெயிச்சாலும் நிற்கும்ல அப்படின்னு சொல்லலான்னா ஆசைக்கு சொல்லிக்கலாம். ஆனால் யதார்த்தமான உண்மை அது கிடையாது. ரெண்டு ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று நடந்தாதான் இப்படி பயணிக்கும்போது இல்லை யுத்தத்தை நிறுத்திறதுக்கு இன்னொரு ஆள் இருக்குங்கிற மாதிரி ஐரோப்பாவில் உள்ள மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்துட்டாங்க. என்ன அப்படின்னா போலந்தில் தான் இந்த கூத்தே நடக்குது. போலந்து தான் பெரிய அளவில் வாய் பேசிச்சு. இன்னைக்கு வரையும் உக்ரைன் யுத்தத்தை முழுசாக ஹீட்டை பம்ப் பண்ணது யாருன்னா போலந்தே சேரும். அப்படி பம்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ உக்ரைனோட கோதுமையை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு ஒரு கூத்தடிச்சாங்க. அதுக்கடுத்து இந்த கூத்தும் பத்தாது அப்படின்னு உக்ரைன் யுத்தம் கோதுமை எல்லாத்தையும் கழட்டி விட்டு ரஷ்யா நம்ம மேலே தாக்குதல் நடத்த போது எல்லைகளில் நம்ம பலத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு படத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போலந்து மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தெருவில் இறங்கிட்டாங்க. தலைநகரத்தில் பிரம்மாண்ட பேரணி. எதுக்கு அப்படின்னா போலந்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் வெளியேறணும். அதாவது போலந்து அரசு தலைமையை அமெரிக்கர்கள்னாவே நீங்களாம் மாறிட்டீங்கடா, நீங்கள் போலந்து சிட்டிசனே இல்லைடா, போங்கடா அப்படின்னு சொல்லி கத்தி போராட்டம் வெடிச்சிருக்கு. அமெரிக்காவோட பின்னாடியே போய்கிட்டு போலந்த போர்க்களத்துக்குள்ளே தள்ளுறதும் போலந்தோட பொருளாதாரத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யறதுக்கான ஒரு வேலையை இந்த அரசாங்கம் பார்க்குது அப்படின்னு சொல்லி எதிர் போராட்டம். உக்ரைன் யுத்தத்துக்கும் நமக்கும் சத்தியமாக சம்மந்தம் இல்லை. அதிலிருந்து விலகிக்கணும். அதை பற்றி பேசவே கூடாது. இன்னும் சொல்லப்போனால் யுத்தத்தை நிறுத்திட்டு யுத்தத்துக்கு முன்னாடி ரஷ்யாவோட என்ன உறவு இருந்துச்சோ அதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் போராட்டம். இது போல் அதோட அரசு தலைமைக்கு ஒரு ஆபத்து என்ன வேணாலும் சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சிற விஷயம்தான். அதனால தானே ஐரோப்பா பாராளுமன்ற தேர்தலுக்கே பயந்துக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்ற ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தேர்தல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இப்பவே போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம். இதுக்கு இவர்கள் ஏதாச்சும் வழி தேடிதான் ஆகணும். இதை அப்படியே உள்ளூர் பிரச்சனையா வச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு போலந்து திட்டம் போட்டா ரஷ்யா விடாது. காரணம் என்னன்னா ரஷ்யால இருந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை இறக்கி விட்டுருக்கார்கள். என்ன அப்படின்னா அமெரிக்கா, போலந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த 3 நாடுகளையும் யுத்தத்துக்குள்ள தள்ளி விடுறதுக்கு தீவிரமா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு உஷாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நாள் பார்த்து உங்களை எல்லாரையும் தள்ளி விட்டுருவார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அமெரிக்கா முழுக்க முழுக்க இப்போ என்ன வேலையை பார்க்குது அப்படின்னா இந்த 3 நாடுகளை யுத்தத்துக்குள்ளே எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படிங்கிற வேலை தானே தவிர உக்ரைன் யுத்தத்தை நடத்தணுங்கிற திட்டங்களும் கிடையாது. ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்கான திட்டங்களும் எதுவுமே கிடையாது. முழு நேர வேலை இந்த 3 நாடுகளையும் யுத்தத்துக்குள்ளே தள்ளி விட்டு இப்போ நிற்கிற மாதிரியே ஒதுங்கி நின்றுக்கணும். ஆயுதங்கள் விற்கிறதோட இங்கிட்டு காசுக்கே வித்தரலாம், பிரச்சனை கிடையாது. நம்ம ரொம்ப சேஃபாக ஜாலியாக ஈரான், சீனா அப்படின்னு கிளம்பி போக வேண்டியதா அப்படின்னு அமெரிக்கா திட்டம் போடுது. இனி மக்கள்கள் தான் உஷாராக இருக்கணும். உஷாராக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா முழுக்க முழுக்க உக்ரைனியர்கள் உயிரை வச்சு அமெரிக்கா எப்படி காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோ பல நாடுகளை தங்கள் கண்ட்ரோலில், குறிப்பாக ஐரோப்பா நாடுகளை தங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே மீண்டும் மீண்டும் கொண்டு வர்றதுக்கு அப்பாவி உக்ரைன் மக்கள்களோட உயிர் தான் அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு காட்டம், ஆக்ரோஷம் எல்லாத்தையும் தூக்கி ஸ்டேட்மெண்ட்டாக வீசிட்டாங்க. இது ஒட்டுமொத்த ஐரோப்பாலையும் சுற்றி வரும். காரணம் உக்ரைனோட உயிரிழப்புகளுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடையாது. ரஷ்யா ஃபஸ்ட்டு சண்டைக்கு போச்சா? இல்லை ரஷ்யா இந்த நிலங்களெல்லாம் குறி வச்சுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. கிரிமியாவை முழுசாக ரஷ்யா கண்ட்ரோல் எடுத்துச்சு. அதே மாதிரி டொன்பாஸ் பகுதியில் கண்ட்ரோல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஆரம்ப கட்டத்தில் எவ்வளவு இருந்துச்சு? 80% இவர்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு. டொன்பாஸ் நிர்வாகம் கண்ட்ரோலில் இருந்துச்சு, ரஷ்யா ஆதரவு நிர்வாகம் கண்ட்ரோலில். அதுக்கப்புறம் போர் ஆரம்பிக்கும் போது 20% தான் இருந்துச்சு. யாருக்குமே தலைவலி இல்லாமல் ட்ராவல் பண்ண ஒரு நிலப்பரப்பு என்னமோ கொழுந்து விட்டு எரியிற மாதிரி நம்மளை தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற அந்த உக்ரைன் மக்களோட எண்ணத்தை ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் தள்ளி விடுறார்கள். நீங்கள் அசந்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் ஒரு காலகட்டத்தில் உளர வேண்டியது வரும் அப்படின்னு ரஷ்யா ஒரு பக்கம் கொளுத்தி விடுது. அதனால ஏறக்குறைய அந்த பக்கத்தில் ரஷ்யாவுக்கு நல்ல ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது, நேரடியாகவும் மறைமுகமாகவும். அதனால இப்படி எரியிற தீய இன்னமும் கொளுத்தி விடுற வேலையை
அழகா ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு பிரச்சனை ஓடும்போது, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன பண்றாரு அப்படிங்கிறதா, இந்த முழு யுத்தத்துக்கு ஒரு வார்த்தை அப்படிங்கிறது நேட்டோல உக்ரைன் போய் இணையறது தான். அத மனுஷன் திருப்பி பிடிச்சுக்கிட்டாரு. நேட்டோல உக்ரைன் எப்ப இணையும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ட்டாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். உக்ரைன் எந்த காலத்திலயும் இணைய முடியாதுன்னு. ஆனா இவர் என்ன, எப்ப இணையும்னு டேட்டே எனக்கு தெரியுங்கிறாரு. எதுவும் போலியா தலைவர கூப்பிட்டு ஏமாத்திட்டாங்களோ அப்படின்னு நினைச்சோம்னா, தலைவர யாரால ஏமாத்த முடியும்? தலைவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒண்ணே ஒண்ணுதான். அதாவது, நாங்க யுத்தத்த ஜெயிச்சுட்டோம்னா, எங்கள உடனே நீங்க சேர்த்துக்குவீங்களாட்டுக்கு, இந்த யுத்தம் நடக்கிற வரையும் சேர்த்துக்கிட்டா ரஷ்யாவோட மோதணும் அப்படிங்கிற பயம் தான் உங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்ருக்காரு. இத யுத்தம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எல்லா தலைவர்களும் விதவிதமா சொல்லிட்டாங்க. இத ஏன்யா திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்ற அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா சொல்லியிருக்காரு. கூடவே இன்னொரு வரியும் சொல்லியிருக்காரு. இந்த யுத்தத்த நாங்க ஜெயிக்கிறதுக்கு எப்பயுமே தயார் தான். ஆனா நீங்க ஆயுதம் குடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ருக்காரு. ஒருவேளை அவங்களுக்குள்ளயே லந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாராட்டுக்கு. மனுஷனோட முழு கவனமும் யுத்தத்துக்கு அப்புறம் நிம்மதியா உட்காரணும் அதிபர் சேர்ல அப்படிங்கிறத நோக்கி தான் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, இப்ப ரஷ்யா விட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உக்ரைன்ல இருந்து அங்க ஓடிப்போன ஆட்கள் தான். ரஷ்ய அதிபருக்கு ஆதரவான ஆட்கள் உக்ரைன்ல இருந்தார்கள். ஓடி யார் போனார்களோ, அவர்கள் தான் பெரிய அளவு இந்த ஸ்டேட்மெண்ட்ட ஐரோப்பா முழுவதும் எடுத்துட்டு போறாங்க. உக்ரைன் மக்கள் கிட்ட கதாநாயகனா ஆகுறக்கு ட்ரை பண்றார்கள். அப்படி இருக்கும்போது ஜெலன்ஸ்கியோட பதவி அப்படிங்கிறது நிலைக்காது. அது அமெரிக்காவுக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொரு அமெரிக்க ஆதரவான ஒரு நபர அமெரிக்கா தேடிக்கிட்டு இருக்காமா. ஏன் அப்படின்னா, ரஷ்யா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. இந்த யுத்தத்த முடிச்சுட்டு எப்படியாச்சும் நமக்கு ஆதரவான நபர்கள உள்ள கொண்டு வந்துரணும் அப்படின்னு. அதையாச்சும் தடுத்துறணும் அப்படிங்கிறது தான் பைடன் இறுதியா போட்ட கட்டளை. அத நோக்கி தான் அமெரிக்கா சிந்திக்குது. வெளிப்படையாவே. மறைமுகமா இந்த 3 நாடுகள தூக்கி உள்ளுக்குள்ள வீசுறக்கு சிந்திச்சுக்கிட்டு இருக்கார்களாட்டுக்கு. அதையும் ரஷ்யா போட்டு உடைச்சிருக்கு. ரஷ்யாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிப்போச்சு. இன்னமும் இந்த 3 நாடுகளும் வாய தொறக்கவே இல்ல. சரி, இந்த 3 நாடுகளும் வாய தொறக்காதபோது, ச்சீ! இப்படி ஒரு வேலைய நான் போய் பண்ணுவேனா? உலகத்துல எந்த மூலையிலயாச்சும் அமெரிக்கா இப்படி செஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகை கூச்சமே இல்லாம வந்து சொல்லும். ஆனா அதுவும் அமைதியா இருக்கு. இதுலருந்து என்ன தெரியுது? பெருசா பத்த வைக்க அமெரிக்கா தயாராயிருச்சு அப்படிங்கிறதான். உஷாராகக்கூடிய நாடுகள் தப்பிச்சுக்கலாம். பிராந்திய வல்லரசு பட்டமாச்சு கையில இருக்கும். இல்ல, ஏமாந்தார்கள் அப்படின்னா நிலைமை கஷ்டம்தான். ஆனா அதுக்கு அவ்வளவு மோசமா போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா உக்ரைன் யுத்தத்த பொறுத்தவரை எதுவும் நடக்கும் அப்படிங்கிற மாரி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. வரும் நாட்கள் இந்த யுத்தம் நின்னதுக்கப்புறம், யுத்தத்துல இருந்த ஹீட்ட காட்டிலும் ஜாஸ்தியா இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள நிலைமை.